உருவாக்க புரியலாமா? மனம் மனத்திலே ஒடுங்கி நம் மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும். எல்லாம் வல்ல சத்குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மலரடி சரணம் சரணம் சரணம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தானாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியாம், அங்கு ஒருபோதும் மறையாது அவன் காட்சியாம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடை போடுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன். உங்க தலைக்குள்ள யாருக்கும் தெரியாத ஒரு இருட்டுக்குக இருக்கு. அங்க போனா ஈசனையே நேரா பார்க்கலான்னு சொன்னா நம்புவீங்களா? கருவூரார் சொல்றத கேளப்பா. புருவமத்திக்கும் உச்சந்தலைக்கும் நடுவுல இருக்கிற அந்த மனோன்மணி குகை ரகசியத்தை 42வது பாட்டுல சொல்லியிருக்காரு அப்பனே. சொல்லப்பா. மூச்சு காத்த வாசியா மாத்தி அந்த வாசிய ஊசியாக்கி அந்த இருண்ட குகைக்குள்ள நுழைஞ்சா உள்ளே கோடி சூரிய பிரகாசம் அடிக்கும். அந்த மனோன்மணி குகைக்குள்ள உங்க மனசை நிப்பாட்டிட்டா அப்புறம் நீங்க வேற ஈசன் வேற கிடையாது. உங்களுக்குள்ளேயே அந்த சிவத்தை தரிசனம் பண்ணலாம் தம்பி.